இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், நீங்க என்ன பண்ற? கையில என்ன கிளி கொண்டு அது எங்க நீ எடுத்துட்டு போற? அதுமா ஏசி ரூம்குள்ள கிளி இருந்தா அது கொத்துக்காதுல்லம்மா. கிளிக்கு ஏதாவது ஆயிடும்னு தான் அத வெளியில கொண்டு போய் ஹால்ல வைக்கலான்னு பார்த்தமா. அதெல்லாம் ஒண்ணும் ஆவாது. வேணும்னா நாங்க ஏசிய கம்மியா வச்சுக்கிறோம். நீ முதல்ல கிளி எங்க வச்சுட்டு போ. தேவியம்மா எழுந்து பாக்கும்போது கிளி காணாம போனா அழுவால. ஏய், என்ன யோசிக்கிறா? நான் தான் சொல்றேன்ல, கிளி அங்கே இருக்கட்டும். அதுக்கு ஒண்ணும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல கிளிய வச்சுட்டு நீ கிளம்பு. சரிம்மா. என்ன இங்கே நிக்கிற? நீ கிளம்பு. ஏய், ஒரு நிமிஷம். அம்மா, நான் கதவு உள்ள தாப்பல் போட்டு தானே வச்சிருந்தேன். நீ எப்படி உள்ள வந்த? இல்லம்மா, கதவு தாப்பாலாம் போடல, சும்மா தான் சாத்தி இருந்துச்சு. நான் எதர்ச்சியா வந்து பார்த்தேன், கதவு திறந்து இருந்துச்சு. ஏசி வெளியில போகுமேன்னு கதவை சாத்தும் போதுதான் கிளி குண்ட பார்த்தேன். அதனாலதான் உள்ள வந்தேன். இல்லையே, நான் கதவு தாப்பல் போட்ட மாதிரி ஞாபகம் இருக்கே. இல்லம்மா, கதவை தாப்பாலாம் போடல, திறந்துதான் இருந்துச்சுமா. ஓ, சரி சரி, நீ போ, நான் லாக் பண்ணிக்கிறேன். சரிங்கம்மா. போட்டனே. பின்னாடி பறந்து வருதா? சும்மா சாரி. நான் கூண்ட எடுத்துட்டு வெளியில வரும்போது ஹாசினி பாத்துட்டா. பாத்துட்டாளா? ஐயோ, அவ சரியான ஓட்டவாயாச்சே. சும்மா எதுனாலே அவ கேள்வி கேப்பா. இப்ப நீ கையும் களவும் அவகிட்ட மாட்டிட்டு வந்திருக்க. என்ன சொன்ன? அவளை நீ என்ன சொல்லி சமாளிச்ச? அது வந்து பாத்துட்டாளா? ஐயோ, அவ சரியான ஓட்டவாயாச்சே. சும்மா எதுனாலே அவ கேள்வி கேப்பா. இப்ப நீ கையும் களவும் அவகிட்ட மாட்டிட்டு வந்திருக்க. யார்கிட்ட கேக்குறது? கோவில் எங்க இருக்குன்னு தெரியலையே. இவங்க கிட்ட கேப்போம். வேமா வாயா. அண்ணா, வணக்கம். 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 யார் நீங்க? புதுசா இருக்கீங்க? ஆமா அண்ணா, நான் ஊருக்கு புதுசுதான், சென்னையில இருந்து வந்திருக்கேன். ஆமா, யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இந்த ஊர்ல எனக்கு யாரையும் தெரியாது, ஆனா ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். அப்படி என்ன வேலையா வந்திருக்கீங்க? சொல்றேன். ஆமா, இங்க காட்டுல 1000 வருஷம் பழமையான மீனாட்சி அம்மன் சிலை எங்க இருக்கு? நான் அதை பார்க்க தான் வந்திருக்கேன். ஓ, அந்த அம்மன் கோவிலா? ஆமாண்ணே. அத பாக்குறதுக்கு நான் சென்னையில இருந்து வந்திருக்கீங்க? ஆமாண்ணே. அந்த அம்மன் கோயில் எங்க இருக்கு? அந்த அம்மன் சிலைய பல தலைமுறையா யாரும் வழிபடுறது இல்லையாமா. நீங்க எதுக்கு அதை தேடி வந்திருக்கீங்க? அது எங்க ஊர்ல ஒரு சித்தரு இந்த அம்மன் சிலைய பத்தி சொன்னாரு, அதான் பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன். அந்த கோயிலுக்கு எப்படி போறது? அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா 2 பாதை பிரியும். அவ்வளவா ஆள் நடமாட்டம் இருக்காது. அதை தாண்டிங்கன்னா ஒத்தையடி பாதை, அதுல போனீங்கன்னா அங்க கோயில் இருக்கு. டேய், இப்படியாட சொல்லுவேன்? அது ஒண்ணும் இல்லம்மா, அவன் சொன்ன மாதிரி கொஞ்சம் தூரம் போங்கம்மா. அங்க 2 பாதை பிரியும், அதை நல்லா பாத்துக்கிடுங்க. அதுல ஒரு பாதை ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்கும். அந்த பாதையில கொஞ்சம் தூரம் போங்க. அது காட்டு பாதையா அப்படியே பிரிஞ்சு போகும். அதை தாண்டிட்டீங்கன்னா நீங்க சொன்ன அம்மன் கோயில் அங்க இருக்கு. ரொம்ப நன்றிண்ணே. சரிம்மா, பார்த்து கவனமா போங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இடம், பூச்சி வட்டை எல்லாம் இருக்கும். பார்த்து வாங்கம்மா. நான் சொன்னதே பக்கம் தான்.
இருக்கிற அந்த அம்மனோட மூக்குத்தி காணாம போனதுல இருந்தே அந்த அம்மனுக்கு சக்தி இல்லாம போச்சு. அதனால மக்கள் அம்மனை கும்பிடுறதையே விட்டுட்டாங்க. நீ அந்த அம்மன் கிட்ட போய் மனசார வேண்டிக்கிட்டா அந்த அம்மன் உனக்கு வரம் கொடுப்பா. உன் கணவர் உயிர் இருக்கிற உடல் எங்க இருக்குன்னு காட்டி கொடுப்பா. அம்மா தாயே, நந்தினி திருடின உனக்கு சொந்தமான அந்த மூக்குத்திய நான் மீட்டு கொண்டு வந்து உனக்கு அணி வைக்கிறேன். எனக்கு என் கணவர் உயிர் எங்க இருக்குன்னு அவரோட இடத்த எனக்கு காமிச்சு கொடுத்துற தாயே. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அம்மனோட அந்த அற்புத மூக்குத்திய செஞ்ச பொற்கொள்ளரோட பேரு கண்ணப்பன் ஆசாரி. அவரோட வம்சாவளிகள் எல்லாம் இன்னமும் கோலமலையில வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவரோட வம்சாவளியில பத்மான்றவங்க இன்னும் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பாரு. அந்த மூக்குத்தி பத்தின விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். அந்த மூக்குத்தி எங்க இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க முன்னோர்கள் கண்டிப்பா அதை பத்தி அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. நீ அந்த பத்மா வீட்டுக்கு போனா கண்டிப்பா எல்லா விவரங்களும் கிடைக்கும். அப்போ முதல்ல நாம போக வேண்டியது பத்மா வீடு. முதல்ல போய் பத்மாவை பாக்குறேன். நீதான் எனக்கு துணையா இருக்கணும் தாயே.